எம்சிடியும் உங்களுக்கு கொடுத்தேன், மாநில அரசும் 10 ஆண்டுகள் கொடுத்த எந்த மாற்றமும் நீங்க பண்ணலையே, அதுக்கு நாங்க மத்திய அரசு கையிலேயே டெல்லியை கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற நெரேட்டிவ் தான் மக்கள் களத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் தேர்வு கடந்த ஜனவரி இறுதியில் நடக்கும் சொன்னாங்க, நடக்கல. ஆனா ஒண்ணு இல்லைங்கண்ணா, நம்ம இதே தலைமையில தொடருமா? ஏற்கனவே சொன்னது போல நான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கு முக்கியம் கிடையாதுங்கண்ணா. நம்மளை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கு, இன்னும் வேகமாக வளர வேண்டும். 2026 நோக்கி நாங்கள் சில விஷயத்தை அதுக்கு முன்பு செய்திருக்க வேண்டும், செஞ்சிட்டோம். அதாவது மாவட்ட தலைவருடைய தேர்தல் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டோம். நாங்கள் எங்களுடைய தரப்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து களத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். இது எங்களுடைய தேசிய தலைவர் அவங்க முடிவு செய்யணும், எந்த தேதியின் முடிவு செய்யணும், அதன் பிறகு யார் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று கொண்டிருக்கிறது தான் முக்கியம். சென்னையில் அந்த சேர்ல யார் உட்கார்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்கன்னா. ஏன்னா எல்லா தலைவர்களும் ஒரே நேர்கோட்டு பாதையில பயணம் செய்யும் பொழுது இது அங்கே பிரச்சனை இல்லை என்பது என்னுடைய கருத்துங்கண்ணா. சார், வருமான வரி உச்சவரம் 12 லட்சமா உயர்த்துறது கூட டெல்லி எலெக்ஷனை மனசுல வச்சு தான் பண்ணிருக்காங்க. ஆனா டெல்லி எலெக்ஷன் பொழுது பட்ஜெட் வந்திருக்கு, அப்படித்தான் நாங்க பாக்குறோங்கண்ணா. ஏன்னா நம்ம பல இடத்துல ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிச்ச உடனே சொன்னாங்க, நடுத்தர மக்களுடைய வலி எனக்கு தெரியுது, நடுத்தர மக்களுடைய வலியை இந்த அரசு உணர்ந்திருக்கிறது, உங்களுக்கு கண்டிப்பா இந்த அரசு நிவாரணம் கொடுக்கும். டெல்லி எலெக்ஷன் அறிவிப்பதற்கு முன்னாடியே நம்ம சொல்லி இந்த மோடி அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சியை விட்டு சென்ற பொழுது 2,50,000 ரூபாய் வருமான வரி உச்சவரம் இருந்துச்சு, அது 5 லட்சமா மாறிச்சு, 7 லட்சமா மாறிச்சு. இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் நடுத்தர மக்கள் எல்லாரும் வரி செலுத்துறாங்க, வரி எல்லாரும் செலுத்துறாங்க. டாக்ஸ் பேஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கன்னா நாம 12 லட்சம் ரூபாய் அதன் மூலமாக வருமான வரி அந்த உச்சவரம்பு நாம நிர்ணயித்தன் மூலமாக அரசுக்கு 1,10,000 கோடி ரூபாய் இழப்பு. அரசுக்கு 1,10,000 கோடி ரூபாய் இழப்பு. கடந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது, கடந்த முறை டாக்ஸ் கலெக்ஷனை பார்க்கும் பொழுது, அது நம்முடைய மதிப்பு மிகுந்த நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்னது போல அது அரசு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். ஏன்னா மிடில் கிளாஸ் ஹானஸ்ட் டாக்ஸ் பேரை நம்ம ரிவார்டு பண்ணணும். அவர்கள் எந்த நேரத்திலும் கூட அவங்களுக்கு ஒரு சங்கடம் வரக்கூடாதுன்னு. ஆனால் டெல்லி எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு முன்பே நாம் கொடுத்திருக்கின்றோம். பல இடத்துல மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னைக்கு 12,75,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். உலக நாடுகள் முழுசும் பாருங்கன்னா எங்கேயுமே இவ்வளவு பெரிய டாக்ஸ் பேஸை நம்ம கிரியேட் பண்ணல. அதே நேரத்தில் ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது 12 லட்சம்ங்கிறது ஆச்சரியமான விஷயம். 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம். எந்த அளவுக்கு நடுத்தர மக்களின் மீது மோடி அவர்கள் நம்பிக்கையும் மரியாதையை வைத்திருக்கின்றார்கள் என்பது இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சிருக்காங்க. டெல்லி எலெக்ஷன் பொழுது பட்ஜெட் வந்திருக்கு, அப்படித்தான் நீங்க பாக்கணுங்க. பட்ஜெட்டை பொறுத்தவரை பிப்ரவரி 1ஆம் தேதி கட்டாயம், அடுத்த வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி. அந்த நேரத்தில் டெல்லி எலெக்ஷன் வந்திருக்கு. எலெக்ஷனுக்காக எப்பொழுதும் நம்ம இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை பயன்படுத்தி இருக்கலாமே. அருண் ஜேட்லி அவர்கள் இருந்த பொழுதும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்த பொழுதும், ஏன் லோக்சபா எலெக்ஷனுக்கே நம்ம பட்ஜெட்டை பயன்படுத்தலையாங்கன்னா. நாட்டுக்கு எது நல்லதோ அதான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கும் நடுத்தர மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்திருக்கின்றோம். அது மக்கள் அது டெல்லி எலெக்ஷனுக்கு நினைச்சா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்கன்னா, விருப்பங்கண்ணா. போன 25 வருஷம் பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு மேல பாஜகவிற்கு எந்த நம்பிக்கையில டெல்லி வாசிகள் ஓட்டு போடுவார்கள்னு அண்ணாமலை நம்புறாங்க. நான் எப்பொழுதும் இல்லாத சூழ்நிலை கடந்த ஓராண்டுகள்ல டெல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த சூழ்நிலையை நான் பாக்குறேங்கண்ணா. எப்போதும் இல்லாத சூழ்நிலை. உதாரணத்துக்கு காங்கிரசினுடைய டெல்லி தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறாங்க. இதெல்லாம் ஒரு சூழ்நிலை இறையினாங்க. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம கிட்ட வர்றாங்க. தொடர்ந்து அதை பாக்குறீங்க. ஏன் நேற்று முன்தினம் 8 ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி இணைறாங்க. எப்போதும் இல்லாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலை ஏன் அப்படி நடக்குதுங்கன்னா, எதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இல்ல அப்படி இல்லைங்கன்னா, எதற்கு காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு போறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தான் ஃபியூச்சர் நினைக்கிறாங்க. எல்லா கட்சியும் ஒரு வளர்ச்சி நேர்கோட்டு பயணத்தில் செல்லும் பொழுது மாற்று கட்சி நண்பர்கள் வருவது சகஜம். இன்னைக்கு எதுக்கு லாஸ்ட் ஒரு வருஷமா இத்தனை பேர் வர்றாங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியின் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க, காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, மாநில தலைவர் வந்து சேர்றாங்க. ஒன்று சூழ்நிலை, அண்ணன் கேட்ட மாதிரி சூழ்நிலை. எலெக்ஷனுக்கு முன்னாடி, இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும் பொழுது 10 ஆண்டு காலமாக ஆம் ஆத்மி கட்சி எதுவும் செய்யவில்லை என்கின்ற வேதனை. மூன்றாவது போர்டுஜியினுடைய ஹையஸ்ட் பாப்புலாரிட்டி. நான்காவது நம்முடைய தேர்தல் வாக்குறுதி. இந்த 4ம் தான் உறுதியாக இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறோம். தமிழ்நாட்டில் டெல்லியை பொறுத்தவரை தமிழ் தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்கள், அவங்களுக்கு ஒரு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதது அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லையா? அவங்க நம்ம தமிழக மக்கள் மத்தியில ஒரு பிரசித்தி பெற்றவங்களா இல்லாம இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணுங்க. அதாவது தலைவர்கள் கடுமையா உழைக்கிறாங்க, களத்தில் இருக்கிறாங்கன்னா கட்டமைப்புக்குள்ள. இப்ப உதாரணத்துக்கு டெல்லி பேரண்ட் பாடி இருக்கு, அதான் சொல்றேங்கண்ணா. டெல்லி இல்ல சொல்ற கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேங்கண்ணா. அண்ணா, ஒரு தலைவர் பார்ட்டிக்குள்ள உருவாகணுங்கண்ணா. எனக்கு தமிழ் செல்ல இருக்காங்க, சவுத் இந்தியன் செல்ல தமிழ் செல்ல இருக்காங்க.
அவர்களை பேரண்ட் பாடி கொண்டு வரணும். டெல்லி மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், செயலாளர், பொதுச் செயலாளர் இதுக்குள்ள கொண்டு வரணும் தமிழர்களை. அதற்கான முயற்சி போயிட்டு இருக்குங்க. இப்பதான் பேஸ் உருவாகுது. எல்லா தலைவர்களும் கடுமையா கீழ்மட்டத்தில் பணி செய்யறாங்க. என்னுடைய நம்பிக்கை இன்னும் அடுத்த 5 ஆண்டு வரும்போது இந்த கேள்வி நீங்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம பாரதிய ஜனதா கட்சி அதற்குள்ள நிறைய தலைவர்கள் அடையாளப்படுத்தி டெல்லியிலே ஒரு தமிழ் வேட்பாளர் எப்படி சியோன் கோலிவாட்டில் நம்ம கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்களோ அதுபோல தலைநகரத்தில் ஒரு தமிழர் ஜெயிக்கணுங்கிற ஆசைனா அதற்கான எல்லா முயற்சியில் இறங்கி இருக்கணும். நிச்சயமா செய்து காட்டுவோம். கடந்த டெல்லி சட்டப்பேரவை வெளி கட்சியில இருந்து காங்கிரஸ், ஆம் ஆத்மியில இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க, எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே பாஜகவில் சின்னதுல இருந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தொகுதியில தேர்தலில் வாக்கு இது போட்டியிடுறதுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இன்னொரு ஆள் காங்கிரஸ்ல இருந்து வர்றவங்க இல்ல ஆம் ஆத்மியில இருந்து வர்றவங்களுக்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா எலெக்ஷன்லையும் வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு பிரஸ் முன்னாடி அந்த தலைவர்களோடு நான் நிற்பதே அடையாளப்படுத்தணும் அப்படிங்கறக்காகங்க. ஏன்னா அரசியல் அது ரொம்ப முக்கியம். அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் போராடி கொண்டிருக்கின்றேன். கவுன்சிலர் தேர்தலில் இருந்து சட்டப்பேரவை தேர்தலில் இங்க ஒரு தமிழரை டெல்லியில் நிப்பாட்டணும்னு. அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதற்கு என்னோடு நிற்கக்கூடிய தலைவர்களும் கடுமையாக கலப்பணி செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. கடந்த சில தேர்தலாக மக்களவை தேர்தலிலும் பாஜகவுக்கும் டெல்லி தேர்தலை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சிக்கும் தொடர்ந்து மக்கள் வாக்களித்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலை இந்த தேர்தலில் எப்படி மாற்றம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆனா ஒன்று ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புங்க. 10 ஆண்டு காலம் பார்த்திருக்கின்றார்கள். ஏன்னா எப்பவுமே 2014 ஆம் ஆத்மி கட்சி வந்த பொழுது கொஞ்சம் புதுசா தெரிஞ்சாங்க அவங்க. நாங்க மாற்றத்தை கொடுக்கிறோம், டெல்லி எப்படி சுத்தப்படுத்துறோம். எனக்கு டெல்லியினுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அன்பு சகோதரர் நீங்க இருக்கிறீங்க, 1200 தாண்டி இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கேபிட்டல் சிட்டியில சுவாசிக்கக்கூடிய காத்தினுடைய பார்ட்டிகுலேட் மேட்டர் 1200 பாக்குறீங்களா? இன்னைக்கு 350க்கு மேல இருக்கு, 343 இருக்கு. அதனால இது மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் வேண்டும். இதை பாரதிய ஜனதா கட்சி செய்வாங்க. இரண்டாவது, ஆம் ஆத்மி கட்சி தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எங்களால இதை செய்ய முடியல, ஏன்னா எல்ஜி விடல, எங்களால செய்ய முடியல, மத்திய அரசு விடலை. இன்னைக்கு மக்களும் வெறுத்து போயிட்டாங்க. உனக்கு 10 ஆண்டு காலம் கொடுத்தும் இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் தான் நீங்க சொல்றீங்க, நீங்க உண்மையாலுமே எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கலையே. மூன்றாவது, ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய கரப்ஷன் அலிகேஷன். முதலமைச்சர்ல இருந்து, இதற்கு முந்தைய முதலமைச்சர்ல இருந்து, துணை முதலமைச்சர் இருந்து எல்லோருமே சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் டெல்லியில் இந்த முறை மாற்றம் என்பது நிச்சயமாக களத்தில் தெரிகிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி வேண்டும், தங்கு தடை இல்லாம வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால்தான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் முதல்வர் வேட்பாளர் முகம் இல்லை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து கூறி வருகிறார். ஆனா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உதாரணத்துக்கு இது பாருங்க எந்த அளவுக்கு ஆச்சரியம்னா, இன்னைக்கு டெல்லியினுடைய முதலமைச்சராக ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அதிஷி மலின் அவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அதிஷி அவங்க புகைப்படம் எங்கேயுமே இருக்காது. டெல்லி முழுசும் நீங்க பாருங்க. இதுதான் அவர்கள் ஒரு சகோதரி கொடுக்கக்கூடிய மரியாதை. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துவது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. தான் ஒருவர் மட்டும்தான்ங்கிறாரு, தவறு கிடையாது. ஆம் ஆத்மி கட்சியை தாங்கிறாரு. இந்த முறை புதுடெல்லி தொகுதிக்குள்ள யாரு போனாலும் கூட நமக்கு தெரியும் கடுமையான மும்முனை போட்டி. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சருடைய மகன் இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல முன்னாள் முதலமைச்சருடைய மகன் நிக்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் நிக்கிறாங்க புதுடெல்லி தொகுதியில. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே ஒரு கடுமையான போட்டியில வெற்றி வாய்ப்பு அவருக்கே பிரகாசமா இல்ல. அதனால் எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு மோடி அவர்கள் தான் பிரதானமா இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி மாநில தலைவரே தேர்தலில் நிக்கல. நான் கட்சியை ஜெயிக்க வைக்கிறதா என்னுடைய நோரம்னு வீரேந்திர சச்தேவ் அவர்கள் உட்பட எல்லோருமே இன்னைக்கு கடுமையா உழைக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் இவர்கள் தான் என்று அடையாளப்படுத்துவது முக்கியம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை மொத்தமாக டெல்லியிலே நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். நிறைய இலவச அறிவிப்புகள் கொடுக்கறாங்க. இலவசங்களை எதிர்த்த கட்சி டெல்லி மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கணும்ன்றதுக்காக இலவச அறிவிப்புகள் நிறைய கொடுக்கறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மகாராஷ்டிரா தேர்தலில் கொடுத்த லக்டி பெயின் மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வாக்குறுதிகள் செல்லாது அப்படின்றதுதான் ஆம் ஆத்மி பெரும் குற்றச்சாட்டம். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரைங்கன்னா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் நாம் கொடுக்கக்கூடிய ஊதியம், ஓய்வூதியம், அவங்களுடைய அக்கவுண்ட் டிரான்ஸ்பருக்கு அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கான நாம கொடுக்கக்கூடியது எங்கேயுமே நம்ம இலவசம் சொல்லிங்கன்னா நீங்க மூன்றுமே ஊதியமாக, ஓய்வூதியமாக அவர்களுக்கு அரசு தன்னுடைய கடமையாக செய்யக்கூடிய பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருக்கு, மத்திய பிரதேசல இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு, ஹரியானா. பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. முக்கியமா அந்த 4 அடையாளப்படுத்துறேன்னா, ஒரு மாநிலத்தில் முதல்ல ஆரம்பிச்சாங்க, மத்திய பிரதேசம் பெரிய அளவில் கொண்டு போனாங்க, மகாராஷ்டிரால 2100 ரூபாய் தேர்தல் முடிந்து எல்லா மாதமும் கொடுக்குறாங்க. இங்கேயும் யாரும் நிறுத்தி வைக்கலீங்கன்னா. அதனால மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சொன்னதை செய்யத்தான் போறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 2100 ரூபாய் நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி 2500. அது மக்கள் ஏன் நம்புறாங்கன்னா, வேறு மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம்.
ஏன்னா இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஒரு மாணவனுக்கு ஒரு சகோதரனுக்கு மாதம் 1000 ரூபாய் நம்ம அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இதை எப்படி இலவசம் சொல்ல முடியுங்கன்னா, அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப்பாக டெல்லியில மாதம் எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த ஒரு அன்பு சகோதர சகோதரிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். இது இலவசமா பார்க்கலீங்கன்னா, அதே நேரத்தில் கர்ப்பிணி பெண் 21,000 ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படின்னா இதுவும் இலவசமாக நான் பார்க்கல. இதை எல்லாமே டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு தான் பார்க்குறோம். காரணம், டெல்லியில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்காங்க. 10 ஆண்டு காலம் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியிலிருந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் இல்லாமல் செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பேச்சே வராதேங்கண்ணா. இன்னைக்கு எத்தனை ஜுகி ஜோப்படி இருக்கு? 144 ஜுகி ஜோப்படி ஜே கிளஸ்டரை நாம சொல்றோம் வரைமுறைப்படுத்த போறோம். அதனால் என்னை பொறுத்தவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மக்களுக்கு இன்றைக்கு இது தேவை இருக்கு. அது எஸ்சி சமுதாய சகோதர சகோதரிகள் இருந்து பெண் ஆட்டோ டிரைவர்கள் 80% மானியத்தோடு 1000 பிங்க் ஆட்டோ. முழுசா நம்முடைய தேர்தல் அறிக்கை என்பது இந்த முறை டெல்லியினுடைய கதாநாயகனாக இருக்கிறது. அதனால் வெற்றி உறுதிங்கண்ணா. சார், கடந்த காலத்துல உங்களுக்கு ஞாபகம் அஃபோர்டபுள்ங்கிறதே இல்லாம இருக்கு. அப்படி இருக்கும்போது டெல்லி மக்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கணும்? ஆனா நல்லா புரிஞ்சுக்கன்னா, 93 to 98 நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது 3 முதலமைச்சர்கள் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியில. 3வது கடைசி முதலமைச்சராக அந்த ஆட்சியில் சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா இருந்தாங்க. மதிப்புக்குரிய நம்முடைய பத்திரிகை நண்பர் சொல்வது போல வெங்காய விலை அன்னைக்கு ஒரு பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, மத்திய அரசு மாநில அரசு எல்லா இடத்திலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, ஃபுட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸை பாருங்க, இந்தியாவில் 10 ஆண்டுகளில் கட்டுக்குள்ள தான் இருக்கு. எங்கேயுமே விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை எங்கேயும் கட்டுக்கடங்காம வெளியே இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. நான் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. குறிப்பா நம்முடைய இன்ஃப்ளேஷனே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் பண்றாங்க. 4 to 6% நிறுத்த முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். காங்கிரஸ் ஆட்சியை போல விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை 10%, 12% போல. ஸோ டெல்லியை பொறுத்தவரைக்கும் இது நான் இஷ்யூங்கண்ணா. மத்திய அரசு இதை எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். ஏற்றுமதி இறக்குமதி எப்போ வெங்காயத்தை அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணக்கூடாது, நீங்கள் வெங்காயம் கேட்டாலும் நான் சொல்கிறேங்கன்னா அதே போல் எல்லா பொருளுமே. அதனால் டெல்லியை பொறுத்தவரை இது ஒரு இஷ்யூ கிடையாது. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. மத்திய அரசுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டி தொடர்ந்து 3 முறை நமக்கு 7 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்கண்ணா. இந்த முறை டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த சூழ்நிலையை நமக்கு தெரியுதுங்க. ஆனா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 25 வருஷமா வச்சிருந்த அந்த இடம் வந்து பறி போயிருக்கு. திரும்ப இந்த தேர்தல் மூலமாக திரும்ப இந்த தேர்தல் நாங்கள் எடுத்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா எலெக்ஷன் எப்பவுமே சீசனல் தான். ஏன்னா 98 வரைக்கும் நாம இருந்தோம். 98க்கு பிறகு மாறி இருக்குன்னு நான் சொன்னது உண்மை.